எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர் ஒற்றை தலைமை அதிமுகவுக்கு வந்ததற்கு பிறகு இந்த பாராளுமன்ற தேர்தல், ஈரோடு தேர்தல், இடைத்தேர்தல் எப்படி நடத்தினாங்க, எப்படி நடத்துவாங்க, எப்படியெல்லாம் ஃபார்முலாவை கண்டுபிடிப்பார்கள், எப்படியெல்லாம் மக்களை பட்டி தொட்டியில் அடைப்பார்கள் என்பதே இல்லை. பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் காலகாலமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கூட பாராளுமன்ற தேர்தல் தோல்வி அடைஞ்சிருக்கார். அடுத்து 2 மாதத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். இதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு. சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தலில் மக்களை வேறு விதமாக தான் பார்ப்பாங்க. சாதனை ஆட்சி வேணுமா, வேதனை ஆட்சி வேணுமா பார்ப்பாங்க. ஜெயலலிதா தலைமையில் மக்களவை தேர்தலில் பெரும்பான்மையா 40க்கு 40 தொகுதியில் ஜெயிச்சதே இல்லையா? வெற்றி பெற்றிருக்கோம், இல்லைன்னு சொல்லல. அன்றைய காலகட்டத்தில் வெற்றி பெற்றும் இல்லைன்னு சொல்லல. அதுதான் சொல்றேன், தேர்தல் களம் மக்கள் மனநிலையை மாறி மாறி வரும். இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது நீங்கள் அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், இன்றைக்கு போராட்ட களத்தில் வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்றாங்களா, எங்களுக்கு இந்த திமுக துரோகம் செய்து விட்டது, இந்த துரோகத்துக்கு வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றாங்களா, அந்த துரோகத்துக்கு மீண்டும் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? இன்றைக்கு சொத்து வரியை உயர்த்தி, இன்றைக்கு விலைவாசியை உயர்த்தி, மின்சார கட்டணத்தை உயர்த்தி, இன்றைக்கு மக்களுடைய வரி பணத்தை எல்லாம் கொள்ளை அடிச்சு கோடி கோடியா சேர்த்து 30,000 கோடிகளை வெளிநாட்டில் பதுக்கி வச்சு இன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒரு எந்த 30,000 கோடி 30,000 கோடி பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொன்னார். மறுப்பு தெரிவித்து நடவடிக்கை எடுத்தீங்களா? அந்த காணொளி காட்சி அவர் பேசிய சொல்லல அவர் சொல்லல நிரூபிக்கப்பட்டிருக்கு. அவர் சொன்னாரு, அதை நீங்க அவர் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா? அவர் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா? உங்க ரெண்டு பேரும் வாதம் மாறிட வேண்டாம். டாஸ்மார்க்ல 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கலையா? இன்றைக்கு கே நேரு மீது ஈடு சொல்லலையா? ஈடு அனுப்பலையா? இன்றைக்கு அதே மாதிரி 750 ஒவ்வொரு துறைகளிலும் ஒரு 10% கமிஷன் அடிக்கலையா? ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் கோடி கோடியா கொள்ளையடிச்சு மக்களுடைய வரி பணத்தை 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் என்ன கட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க. நாங்கள் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தமிழகத்துடைய கடன் 5 வருஷம் கூட ஆகல, 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? சரி, முதல் சுற்று கருத்து எடுத்துக்கிறேன். முதல் சுற்று கருத்து நான் கேட்கிறேன், எதற்கெடுத்தாலும் இவர்கள் பிஜேபியினுடைய பி டீம், பிஜேபியினுடைய அடிமை சார். ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவ முடியாதுன்னு சொன்னது யாரு? கருணாநிதி. 63 சீட்டு கொடுக்கும்போது நீங்க யாருக்கு பி டீம் இருந்தீங்க?